கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிற நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, எப்போவுமே நம்மளுடைய ஷோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பல பெண்கள் அவங்களுடைய பயண அனுபவங்களை நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் நேயர்களே, இன்னைக்கு சென்னையிலிருந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய சந்திரகலா அவங்க தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி இதே ஒரு பெரிய பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களால் எல்லாமே செய்ய முடியும், எந்த துறையிலையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வாங்க இவங்க கிட்ட பேசி அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு, அது மூலமா நம்மெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம், என் பேர் சந்திரகலா. நான் இங்க கொரட்டூர் சென்னையில இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஸ் ஆர்ஜே ஃபஹீரா மேமுக்கும் ஆதிரை எஃப்எம் 90.4 சேனலுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லாருக்கும் போய் சேரதுக்காக வந்து இருக்கிற ஆதிரைக்கும் மறுபடியும் நன்றி. ஓகே மேம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க, அதை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மேம், நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஏ பிஎட் ஹிந்தி அண்ட் எம்சிஏ முடிச்சிருக்கேன். அண்ட் இந்த பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நியர்லி 8 இயர்ஸ் ஆக போகுது. இனிஷியலா வந்து நான் இந்த தொழிலை வந்து வீட்டில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் நான் படிச்சதுக்கும் இந்த தொழிலுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. 2014 பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைக்காக ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் எல்லாமே அண்ட் ஃபுட் எல்லாமே வந்து ரெடி பண்றப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ் எல்லாமே வந்து இன்னோவேட்டிவா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, டேஸ்ட்ஃபுல்லா இருக்கு, அது ஏன் வந்து கொஞ்சம் வந்து கமர்ஷியலா எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னப்போ ஒரு துளிர்விட்ட ஆசை, ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவா வந்து எங்க ஹஸ்பண்டும் வந்து ஓகே பண்ணலான்னாங்க. அந்த இதுக்கு இன்னொரு சீட் போட்டது வந்து எங்க அக்கா பையன் சூர்யா அப்படின்ட்டு. ஆனா ஆண்டி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அதுல தான் இந்த தொழிலுக்கான ஃபவுண்டேஷன். ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க நிறைய நான் படிச்சிருக்கேன் தான் அப்படின்னு. நிறைய படிச்சிருக்கீங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளவோ ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சுய தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி மேம் வந்துச்சு? மேம், ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பிஏ பிஎட் ஹிந்தி முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எம்சிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டட் ஃபீல்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டே அண்ட் நைட் ஒர்க் ஷிஃப்ட் பேசிஸில். இது எல்லாமே இல்லாமல் என்னுடைய லைஃப் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நான் இறங்குனது. மார்க்கெட்டிங் நான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் காலேஜில் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம், நம்ம வந்து எஜுகேஷன் முடிச்சுட்டு என்னென்ன வேலைக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்ன முதல் கொஸ்டின், எந்த வேலைக்காச்சும் போவேன், ஆனால் மார்க்கெட்டிங் வேலைக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு. பட் பார்த்த உடனே என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அமைச்சு கொடுத்ததே அந்த மார்க்கெட்டிங் வேலை தான். நான் இத்தனை ஃபீல்டு டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாலும், கால் சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஜாப்ஸ் எல்லாமே கற்றுருந்தாலும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து கற்றுக்காத ஒரு பாடமே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து நான் டோட்டலாகவே வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். கிரவுண்ட் லெவல்ன்றப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கஸ்டமர்ஸை வந்து டோர் டு டோர் போய் மீட் பண்ணியிருக்கேன், கம்பெனி டு கம்பெனி போய் மீட் பண்ணியிருக்கேன், கார்பரேட் டு கார்பரேட் போய் மீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத்தனை டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில். பட் போயிட்டு எல்லாமே வந்து கற்றுக்கிட்டது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சன், அப்புறம் வந்து நம்ம கெஸ்டர்ஸ், போஸ்டர்ஸ், வே ஆஃப் கம்யூனிகேஷன், நம்மளுடைய பர்சனல் ஆட்டிடியூட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அண்ட் எப்போனாலும் டைஹார்ட் ஒர்க் எத்திக்ஸாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் வந்து தாழ்ந்து போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு லைஃப் பாடத்தையும் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல கற்றுக்கிட்டேன். அது சின்ன ஸ்கிராச்ல இருந்து மேனேஜர் கேடர் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் காலையிலேயே வந்து வீட்டை விட்டு நான் கிளம்புனா நைட் வந்து ஃப்ளைட் பிடிச்சி மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துடுவேன். அந்த அளவுக்கு கூட வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஒரு கட்டத்துல வந்து கல்யாணம் ஆன பிறகு என் ஃபர்ஸ்ட் சைல்டு 6 மந்த்ஸ் என் வயித்துல இருந்தப்போ டாக்டர் வந்து உங்க ஹெல்த் கொஞ்சம் வந்து பாத்துக்குங்க, குழந்தைக்கு தேவையான ரெஸ்ட் நீங்க கொடுக்கணுன்றப்போ ஓகே அப்படின்ட்டு அத்தனை வருஷமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணது வந்து ஓகே சைல்டுக்காக வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டதுதான். ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி முடிச்ச கையோட செகண்ட் மந்த்தே வந்து ஓகே வீட்டில் இருக்கக்கூடாது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து நானே போயிட்டு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துலயே வந்து நான் ஃப்ரான்ச்சைசி எடுத்து நடத்துறேங்க. நம்ம முன்னாடி ஃபீல்ட்ல பண்ணதே வந்து நான் ஒரு டீமா வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் அப்படின்ட்டு earn பண்ணேன். பட் அது மட்டும் இல்லாம வந்து ஃபினான்ஷியலா அது ஸ்மூத்தா சூப்பரா போயிட்டு இருந்தது. பட் என் பையனுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டு, அவனுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்டு அதெல்லாமே வந்து வெளியில வாங்கி கொடுக்கறத விட நானாவே செய்யணும் அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து வந்து எனக்கு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் 30 இயர்ஸ் வரைக்கும் வந்து சமையல் அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகுறப்போ 30 இயர்ஸ் தான். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து சமையல் தெரியாது. என் குழந்தைக்காகவே வந்து நிறைய கிளாஸஸ் போய் கற்றுக்கிட்டேன், நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய இது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே. இப்போ கூட வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஸோ ஒரு ஃபுட்டுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி வந்து கமெண்ட் சொல்லுவாரு. அது ஜாலியா தான் இருந்தாலும் பட் வந்து இனிஷியலா என்னோட ஃபுட்டை வந்து பேர் பண்ணி சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் ஜீவன் எங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து என்னால எல்லா விதமான ஃபுட்டு வெரைட்டிஸ், ஸ்வீட் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ண முடியும். ஈவன் இப்போ நான் பண்ற தொழில மாஸ்டர்ஸ் இல்லைன்னாலும் என்னால வந்து எல்லா வெரைட்டிஸும் குவாலிட்டியோட கொடுக்க முடியறதுக்கு காரணமே வந்து எது செஞ்சாலுமே வந்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது என்ற ஒரு ஆட்டிடியூட். நான் அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து இப்போ என்னுடைய தொழில் மேல வந்து எனக்கு இருக்கிற ஆர்வத்தை வந்து இப்போ வரைக்கும் வந்து விடாம கடைபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒண்ணு என் பையன், இன்னொன்னு வந்து அந்த ஆட்டிடியூட் நான் அங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல கத்துக்கிட்டது. சூப்பர் மேம். ஸோ வந்து உங்களுடைய பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற வரையும் சொன்னீங்க. உண்மையாகவே ரொம்பவே அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸில் ரொம்ப ஸ்பெஷல் இதுதான் மேம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? மேம் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்வீட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஹெல்த்தியாக குழந்தைக்கு கொடுக்கணுன்ட்டு கோகோனட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் எந்த ஒரு வேர்ல்டுல எந்த மூலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காயில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வந்து வேற எதுலையுமே இல்லை. ஸோ தாய்ப்பாலுக்கு ஈடானது தேங்காய் பாலுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட்ல தான் நான் வந்து தேங்காயை வச்சுதான் வந்து லட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கமர்ஷியலா நாங்கள் கொண்டு போனாலும் சரி, இப்போ வரைக்கும் வந்து அந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸோட வந்து ஹெல்த்தியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைசூர் பாக் பண்றோம்னா நார்மலா வந்து நிறைய கடையில வந்து ஒரு பூஸ்ட் மைசூர் பாக்கோ, ஒரு கீ மைசூர் பாக்கோ, ஒரு ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கோ இருக்கும். பட் நம்ம கடையில பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு மைசூர் பாக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் வச்சு நாங்க கேரட்ல பண்றோம், பீட்ரூட்ல பண்றோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கொய்யா பழத்துல பண்றோம், சப்போட்டா பழத்துல பண்றோம், ஆப்பிள்ல பண்றோம். அண்ட் ஈவன் நட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இது வெள்ளரி விதை வச்சு பண்றோம், கேஷ்யூ வச்சு பண்றோம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மைசூர் பாக். இது ஒரு வேரியன்ட் ஆஃப் ஸ்வீட். இந்த மாதிரி அல்வாஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்றோம், மில்லட்ஸ் வச்சு பண்றோம், லட்டூஸ்ல அதே மாதிரி பண்றோம். எல்லாமே வந்து நம்ம என்னதான் வந்து கமர்ஷியல் நோக்கி போனாலும் ஹெல்த் கான்சியஸா வந்து சாப்பிட்டா இன்னும் நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம முதல் போட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ரெடி பண்ற நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்லட் வச்சு. அண்ட் ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் சுகர், அப்புறம் நாட்டு சக்கரை, வெல்லம் அண்ட் இது கருப்பட்டி, பாம் ஜாகரி அதுலேயும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பனக்கற்கண்டுலையும் பண்றோம். ஸோ இது எல்லாமே பனக்கற்கண்டும் கருப்பட்டி மட்டும் வந்து கஸ்டமரோட ஆர்டர் பேசிஸ்ல பண்றோம். பட் எப்பவுமே வந்து கடையில வந்து நாட்டு சக்கரை, வெல்லம் அண்ட் சக்கரைல வந்து ஒயிட் சுகர்ல வந்து ஸ்வீட்ஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ரீட்டைல் ஷாப் வந்து இங்க கொரட்டூர்ல வச்சிருக்கேன் நான் சென்னையில. அதுல இந்த வெரைட்டிஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ வந்து கொடுக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸே வந்து ஹெல்தியான முறையில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த தொழிலை நீங்கள் எவ்வளோ முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க?
மேம் நான் இனிஷியலா வீட்ல ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு முதலீடுன்ட்டு அந்த அளவுக்கு தேவைப்படல. தேவையானது எல்லாமே வந்து அன்னைக்கான ஆர்டர் வந்து சரக்கு வாங்கி, அதுக்கான பாக்ஸஸ் வாங்கி அப்படியே இது பண்ணிடுவேன். பட் கமர்ஷியலா நான் கொண்டு வந்து ஒரு ஷாப் போட்டு ஒரு புரொடக்ஷன் யூனிட் வச்சு பண்ணணும் அப்படின்னு நெனச்சப்போ, எனக்கு முதலீடா வந்து 5 லேக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ ஷாப்புக்கும், புரொடக்ஷன் யூனிட்டுக்கும். ஸோ மிஷினரீஸ் வந்து இதுவரைக்கும் இல்ல. எல்லாமே மேனுவல்ல தான் பண்றோம். அதனால வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியிலேயே வந்து என்னால வந்து பண்ண முடிஞ்சது. ஷாப்போட இன்டீரியர்ஸ், ஷாப்க்கு டிஸ்ப்ளே இது, அப்புறம் வந்து அங்க தேவையான சின்ன சின்ன இது, அதே மாரி புரொடக்ஷன் யூனிட்ல வந்து தேவையான ஸ்டவ்ல இருந்து, ட்ரேஸ்ல இருந்து, ஸோ அதுக்கு ரேக்ஸ்ல இருந்து இது எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த முதலீடுன்னா மினிமம் 5 லேக்ஸ்லயே நான் முடிச்சுட்டேன். ஸோ இந்த தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதா மேம்? மேம் ஸ்டார்ட்டிங்லயே நல்ல வரவேற்பு அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இல்ல மேம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் டே நான் ஷாப் ஓப்பன் பண்றப்போ எனக்கு வந்து ஷாப்போட எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. நான் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, மேனுஃபேக்சரிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுவும் மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா வந்து நெறைய பேர் மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து இது வாங்கி, "நீ ஒரு லேடியா வந்து எங்க கிட்ட வேலை வாங்குறேன். நாங்க இல்லன்னா உங்களால பண்ண முடியுமான்ற" அளவுக்கு அவங்க பேசுறப்போ, ஏன் நம்மளால பண்ண முடியாது? நம்ம 1 கிலோ, 2 கிலோ பண்றோம். இதுவே ஒரு 10 கிலோ, 20 கிலோ கூட ட்ரை பண்ணலாமேன்ட்டு கத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு கூட வந்து மைசூர் பாக்கு, லட்டூஸ் எல்லாம் கிண்டி பண்ணியிருக்கேன். பட் ஷாப்ல வந்து இருந்து எல்லாமே ஏ டூ இசட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வைக்கிறதுல இருந்து, அந்த ஸ்டாக் வந்து விற்கிறதுல இருந்து, அது நமக்கு வந்து சேதாரம் ஆகுறதுல இருந்து, என்னென்ன இது இருக்கு, லாஸ் இருக்கு, ஸ்டாஃப்க்கு வந்து சேலரி கொடுக்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இது எல்லாமே வந்து கடை போட்ட ஒரு 6 மந்த்ஸ் எனக்கு எதுவும் தெரியல. எல்லாமே வந்து பட்டு கத்துக்கிட்டது தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது பட்டு கத்துக்கிட்டது வந்து எப்பவுமே வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு நான் எப்பவுமே அது வந்து மனப்பாடமா வச்சிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே மேம். சூப்பர் மேம். ஸோ வந்து ஆரம்பத்திலேருந்து இப்போ வரையும் ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வகையான பலகாரங்கள் நீங்க செய்றீங்க உங்களோட அந்த பிசினஸ்ல? நம்ம பலகாரம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் மேம். இப்போ கார வகைகள்னு பாத்தீங்கன்னா வந்து கை முறுக்கு பண்றோம், தேன்கோல் முறுக்கு பண்றோம், முள்ளு முறுக்கு பண்றோம், சீடை, தட்டை, இது எல்லாமே மிக்சர் வெரைட்டிஸ் போடுறோம். மெட்ராஸ் மிக்சர், ஸ்பெஷல் மிக்சர் அப்படின்ட்டு. இது இல்லாம பட்டர் முறுக்கு, ரிப்பன் சேவ், அப்புறம் காரா சேவ், அந்த வெரைட்டிஸ். இதுலயே வந்து கொஞ்சம் ஆர்டர் பேசிஸ்ல வந்து மில்லட்ஸ் வச்சு கூட வந்து கார வகைகள் பண்ணி தரோம். இது இல்லாம லட்டூஸ் வெரைட்டிஸ் வந்து பண்றோம். லட்டு பாத்தீங்கன்னா ராகி, எல்லா மில்லட்ஸும் ராகி, கம்பு, பனிவரகு, திணை, இது இல்லாம வந்து நட்ஸ், பல்சஸ் வச்சு பண்றோம். கருப்புளுந்து, பச்சை பயிறு, ஸோ இந்த மாதிரி லட்டூஸும் பண்றோம். இந்த வெரைட்டிஸ் இல்லாம ஸ்பெஷலா வந்து பேசிக்கலி நான் வந்து தெலுங்கு. ஸோ அதனால வந்து தெலுங்கு ஸ்வீட்ஸும் வந்து பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பூத்தவேக்குள் பண்றோம், ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட்டு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் ரொம்ப பேப்பர் ஸ்வீட்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. அது அரிசி மாவுல பண்ற ஸ்வீட்டு, அது ரொம்ப ஃபேமஸ். அது நல்லபடியா போகுது. அதே மாதிரி வந்து மால்ட் வெரைட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டா கஸ்டமர்ஸ் கேட்டதுனால மால்ட் வெரைட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வச்சு ஏபிசி மால்ட் பண்றோம். அது ஹெல்த் ட்ரிங்கா நிறைய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பீட்ரூட் மால்ட்டும் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து ஆரம்பத்திலேருந்து இப்போ நிறைய பலகாரங்கள் நிறைய பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே எனக்கு பின்னாடி நிறைய சவாலான தருணங்களும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண பயங்கர சவால் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க? மேம் சவால்னா நிறைய இருக்கு மேம். ஸோ 1 இல்ல 2 இல்ல, நிறைய வந்து சவாலான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலி நம்ம ஒரு விமனா இருந்து ஃபேஸ் பண்றப்பவே வந்து நிறைய இருக்கும். என்னோட இது நான் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றேன்னா, செல்ஃப் ரொட்டீனே வந்து இதுவா இருந்தது. பிகாஸ் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ என்னுடைய 2வது பையனுக்கு வந்து 2 இயர்ஸ். அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம், 2 இயர்ஸ் வந்து அவனுக்கு வந்து நான் ஃபீட் பண்றதுல இருந்து, ஸோ வீட்டு வேலை பண்றதுல இருந்து, எனக்கு ஷாப் வேலை பார்த்துக்கிறதுல இருந்து, ப்ரொடக்ஷன்ல பார்த்துட்டு வந்து எல்லாமே வந்து ஓவராலா வந்து கால்ல சக்கரம் கட்டின மாதிரி ஓடிட்டு இருக்கும். அண்ட் எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு வீடு ஒரு இடத்துல இருக்கும், ஷாப் ஒரு இடத்துல இருக்கும், ப்ரொடக்ஷன் யூனிட் ஒரு இடத்துல இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் குழந்தைக்கும் தேவையான ஃபீடிங்கு வீட்டுல எல்லாமே வந்து பண்றப்போ அந்த செல்ஃப் ரொட்டீனை வந்து
ஒரு ஸ்கெட்யூல்ல போட்டு நான் கொண்டு வரதுக்கே எனக்கு வந்து பெரிய போராட்டமா இருந்தது. பிகாஸ் எந்த சுச்சுவேஷன்லயுமே வந்து எந்த ரோலையுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம இப்போ ஷாப் வச்சிருக்கோம்னா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன். வீட்ல வந்து நான் ஷாப் வச்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு குடுக்கல அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. அதுவும் நான் சமைச்சு என் கையால குடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாரி புரொடக்ஷன் யூனிட்ல வந்து எந்த ஒரு அ அ வேலையும் வந்து தடை இல்லாம போகணும்னா, அங்கேயும் என்னுடைய பிரசன்ஸ் கரெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த மாரி வந்து எல்லாமே வந்து ஈடு குடுத்து பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு செல்ஃப் ரொட்டீன் ஸ்கெட்யூல் பண்றதுக்கே எனக்கு சில மாசம் ஆச்சு. அதே மாரி வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா நெறைய சாக்ரிஃபைஸஸும் இருக்கு. நெறைய ஃபங்ஷன்ஸ்க்கு போக முடியாது. நெறைய எந்த ஒரு இதுவுக்கும் போ முடியாது. நெறைய பேர் திட்டுவாங்க. எதுக்குமே வரமாட்டா அப்படின்னு. பட் அது எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதே மாரி லேட் லேட் நைட்ஸ் ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. ஈவன் சம்டைம்ஸ் ஒரு ஒரு வாட்டி வந்து ஷாப் வேலை முடிச்சுட்டு திடீர்னு நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்பவே வந்து 12:30, 1:30 ஆகும். ஸோ வீடு ஒரு இடத்துல, ஷாப் ஒரு இடத்துலன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஸோ அதெல்லாமே மேட்ச் பண்ணி போறப்போ இருட்டா இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எங்க ஹஸ்பண்ட் வந்து கூட வருவாரு. முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு வீட்ல இருந்து வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. ஸோ அப்போ பார்த்தோம்னா வந்து நாய் தவிர அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அந்த மாரி எல்லாமே வந்து எல்லாரும் நினைப்பாங்க. ஈஸியா இருக்கும் பிசினஸ் அப்படின்ட்டு. என்கிட்ட வந்து பேசுறவங்க கூட வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னுவாங்க. பட் அதுக்கான சாக்ரிஃபைசஸ் நம்ம குடுத்தா தான் அது ஈஸியா இருக்குமே தவிர, அது ஈஸியானது எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் தாண்டி வரும்போது தான் நம்ம அடுத்தடுத்த கட்டம் நோக்கி வளர்ச்சி அடைஞ்சு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வுமனாக இருந்துட்டு இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ பெரும்பாலும் இந்த தொழிலில் இந்த ஸ்வீட்ஸ் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸில் பெண்களுக்கான இடம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? பெண்களுக்கான இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி மேம். இப்போ நம்ப நெறைய ஃபீல்ட்ல வந்து விமன் வந்திருந்தாலும், ஸ்வீட் ஃபீல்டுல வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து மென்னு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்ப வரைக்கும். பிகாஸ் நான் இன்னும் அந்த அளவுக்கு வந்து உள்ள போய் பார்க்கல. பட் நான் பார்த்த வரைக்கும் நியர்லி ஒரு 7, 8 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருந்தது வரைக்கும், லேடீஸ் வந்து டோட்டலா அவங்களாவே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா பிசினஸோ, இல்ல ஹஸ்பண்ட் பிசினஸோ, இல்ல அவங்க மாமனார் பிசினஸோ அப்படி இருந்து வந்த லேடீஸ் வந்து பார்த்திருக்கேன். பட் செல்ஃபா வந்து அவங்களே வந்து இது ஒரு பிசினஸா எடுத்து அண்ட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் விமன் ஆண்டர்பிரினரா இருந்து பண்றவங்க வந்து விரல் விட்டு வேணலாம். ரொம்ப கம்மி பீப்புள். பட் அந்த மாதிரி ஒருத்தரா வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது போராட்டம் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும். பட் லேடிஸால முடியும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஒருத்தரும் அடி எடுத்து வைக்கணும்னு கூட எப்பவுமே நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய சவால்களை கடந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமா, ப்ரௌடா ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் கூட நிறைய இருக்கு மேம். ஸோ ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. எனக்கு டவுனா நான் எப்பப்போ ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் சொன்ன வேர்ட்ஸ் தான் எனக்கு வந்து பயங்கரமா ஒரு பூஸ்டப்பா இருக்கும். எல்லாமே டைமண்ட் வார்த்தையா இருக்கும். எனக்கு அது எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிசினஸும் கோவிட் டைம்ல வந்து ரொம்ப டல்லா போச்சு. அப்போ நான் வந்து எனக்கு கோவிட் வந்தப்போ ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் லீவ் கொடுத்துட்டு ஸ்டாஃப்க்கும் லீவ் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ஷாப்பும் க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அது அப்படியே வந்து டவுன்ஃபால் ஆகுறப்போ வந்து ஒரு வாட்டி கேஷுவலா ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ பேசுறப்போ கேட்டாங்க, என்ன கண்ணா பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, இப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியாகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, ஒன்றும் இல்லடா கண்ணா, உனக்கு வந்து சரியான நல்ல ஃபீல்ட்ல இருக்கேன். எல்லாரும் பசி ஆத்துற ஃபீல்டு, அது ஸ்வீட் ஆனாலும் சரி, அவங்களுக்கு தேவையானப்போ நினைக்கிறப்போ சாப்பிட வைக்கிற ஒரு நல்ல ஃபீல்ட்ல இருக்கேன், புண்ணியமான ஃபீல்டு. அதனால நீ கவலைப்படாத, டவுனா இருந்தாலும் நீ மேல வந்துடுவேன் அப்படின்னாங்க. எனக்கு அது நிஜமாவே வந்து ரொம்ப டவுனா இருந்த ஃபீல்டு அந்த டைம். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை காசோ பணமோ இல்ல. அந்த வார்த்தை வந்து எனக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருந்தது. கரெக்ட் தான். நம்ம யாரோ என்னென்னவோ சொன்னா கூட, ஏன்னா நான் அந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ பிசினஸ் இப்ப கூட வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அத்தனை டிகிரி படிச்சிருக்க, நீ வேலை விட்டு வர்றப்போவே கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்த, உனக்கு கீழேயே ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எதுக்கு நீ வந்து இப்படி போராடிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒருத்தரும் வந்து டிமோட்டிவேட் பண்றப்போ, அந்த டிமோட்டிவேஷனுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு சொல்றது வந்து ஒரு
பெரிய டானிக் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க ஒருத்தவங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருந்து சார் இருந்தாரு. அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. அவரு நம்ம ஷாப்ப வீடியோ எடுத்து இன்டர்வியூ எடுத்து அது போட்டிருந்தது பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கடைக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ஒருத்தவங்க ரொம்ப ஓல்ட் ஏஜ் பீப்புள். அவங்க இப்போ ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட அவங்க பேச மாட்டாங்களாம். ஆனா அவங்க வந்து தேடி வந்து அவங்க வீட்டுல வந்து வளர்க்குறாங்களாம். சின்ன சின்ன மரம், அதுவும் ஹெர்பல் மரம். அதை கொண்டு வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு மறக்க முடியாதது. ஒருத்தர் வந்து ரொம்ப அவரால் எழுந்து நடக்க முடியலையா, பட் அவரு எனக்கு தாம்பரத்துல இருந்து கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாரு. பேசி ஆமா, கமர்ஷியல் வேர்ல்ட்ல வந்து நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் நல்லா வந்துடுவாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், அதை படிங்க. இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவைப்பட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு சில நோட்ஸ் எல்லாம் அனுப்புனாரு. அவர் வந்து ஃபுட் ரிலேட்டட் ஃபீல்டு தான் அனுப்பல. பட் அவர் அனுப்புன விதமும் சரி, அவர் பேசின விதமும் சரி, எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து டவுன்ஸ் நான் இருக்கிறப்போ, அதே மாதிரி அப்ல இருக்கிறப்போ நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விமன் ஆண்டர்பிரினர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஈவன் நம்ம யூனியன் மினிஸ்டர், எம்எஸ்எம்இ யூனியன் மினிஸ்டர் மிஸ்டர் பானு பிரதாப் சிங் வர்மா சார் கையால அண்ட் எம்எஸ்எம்இ தமிழ்நாடு மினிஸ்டர் மிஸ்டர் அன்பரசன் சார் கையால வந்து அவார்டு வாங்கியிருக்கேன் தஞ்சாவூர்ல. ஸோ அதுவும் வந்து என்னுடைய அப்ல வந்து வந்த ஒரு பெருமையான தருணங்கள் அது. டவுன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு டவுன்ஸ்ல. ஸோ அதுவும் வந்து எப்பவுமே மறக்க முடியாதது. ஸோ நம்ம டவுன் ஆகும்போது சின்ன சின்ன இந்த வார்த்தைகள் நம்மளை இன்னும் அடுத்த கட்டம்க்கு அழைச்சிட்டு போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையுமே நிச்சயமாக கிடைக்கும். அதை நம்ம பூஸ்டப்பாக எடுத்துகிட்டு செயல்படணும் இல்லையா? ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க நைட் லேட்டாக கூட ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு, இந்த ஒர்க்கில் கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஒரு சுயதொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? இப்போ வரையும் அந்த சப்போர்ட் எப்படி இருக்குது மேம்? ஃபேமிலி சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்னுடைய செல்ஃப் ரொட்டீனை ஸ்கெட்யூல் பண்றதுக்கு எனக்கு நாள் ஆச்சுன்னு இல்லையா? செல்ஃப் ரொட்டீன்ன்றது வந்து மைண்டும் சேர்ந்து தான். அதே மாதிரி தான் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸும் யாரும் அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் தான். எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஜாப்க்கு போறது வந்து 9 to 5 ஜாபா இருக்கலாம், இல்ல சர்டன் டைம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மார்னிங்கும் டைம் இருக்கும், நைட்டும் டைம் இருக்கும். வீட்டுல வந்து செலவு பண்ண முடியும், அது ஃபேமிலியும் புரிஞ்சுக்கும். பட் விமன் போறப்போ வந்து வீட்டுல என்னதான் நம்ம வேலை முடிச்சுட்டு போனாலும் வீட்டுக்கான டைம் வந்து அவங்க நினைச்ச டைம்ல நம்மளால கொடுக்க முடியாது. அது அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இனிஷியலா வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ நிறைய ஃபைட்டு, நிறைய வந்து எல்லாமே வந்தது. குழந்தைங்களுக்கு டைம் கொடுக்க முடியல, என்கிட்ட கில்ட் கான்சியஸ் இருந்தது. ஃபேமிலியும் புரிஞ்சுக்கல. பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இப்போ என்னால அவங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சதுன்றப்போ சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையுமே உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் யாராவது இருக்காங்களா மேம்? 2 பேர் இருக்காங்க மேம். ஒன்று எங்க அக்கா லலிதா அப்படின்ட்டு. அவங்க சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து உன்னால முடியும், பண்ணு, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச பிசிக்கல் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜீவன் பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட். அவர் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை இருந்தாலும் வந்து நான் லைட்டா கொஞ்சம் டவுன் ஆனாலும் ஏன் உன்னால முடியாது, முடியும் போ, முடியும் போ அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன வந்து தள்ளி விட்டுடுவாரு. ஸோ அது வந்து எனக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்ற ஒரு பயம் கூட அந்த டைம்ல இருக்காது எனக்கு. ஓகே, கூட 2 பேர்ல இருக்காங்க, நான் தைரியமா இறங்கலான்ற மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே இருக்கும். இந்த 2 பேருமே என்னோட லைஃப்ல வந்து ஒரு கிஃப்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி உங்களை மாதிரியே இதே போல் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃபுட் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க? மேம், ஃபுட் பிஸ்னஸ்ன்றது வந்து வாஸ்ட் ஃபீல்டு. நம்ம பிறந்ததுல இருந்து லைஃப் முடிகிற வரைக்கும் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நிரந்தரமானதுன்னு நினைச்சோம்னா ஃபுட் பிஸ்னஸ் தான். அதே மாதிரி வந்து எந்த பிஸ்னஸ்ல வந்து சவால்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சோமோ ஃபுட்டு தான். ஏன்னா வந்து
இதுலதான் வந்து உடனடியா வந்து எல்லாமே காலாவதி ஆயிடும். இப்போ மத்த இதுல எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸோ, ஒரு மிஷினோ எதுவானாலும். பட் இதுல வந்து நம்ம வந்து அது எக்ஸ்பைரி ஆயிடும். அது எல்லாமே வந்து நம்ம சேதாரம் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பயங்கர டிஃபரெண்டான ஃபீல்டு, டிஃபிகல்ட்டான ஃபீல்டு. பட் இந்த ஃபீல்டுல வந்து இது ஒன்றும் புதுசான ஃபீல்டு இல்லை லேடிஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி அறிமுகமான ஒரு ஃபீல்டு. ஏன்னா வந்து நிறைய இந்த ஃபுட் ரிலேட்டட் ஃபீல்ட்ல வந்து நிறைய லேடிஸ் இருந்திருக்காங்க. அண்ட் லேடிஸ்க்கு தெரியாத ஒரு ஃபுட் நுணுக்கமும் இல்லை. அதனால வந்து நிறைய லேடிஸ் வந்து இந்த ஃபுட் ஃபீல்ட்ல வரலாம். போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். இதுல வந்து கத்துக்கிட்டு நீங்க வந்து நீண்டு மேல வர்றப்போ வந்து உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் வந்து கண்டிப்பா ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதும் நீங்க தனியா தனிச்சு இருக்கிறதும் வந்து டிஃபரன்ஸும் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து இது எல்லாமே சுய தொழில் பண்றவங்களுக்கான சில விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய ஃபுட் பிஸ்னஸை அது பொருள் வாங்குறதுக்கோ அல்லது உங்களுடைய ஆலோசனைகளுக்காகவோ கால் பண்ணணும் அல்லது உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்றது? என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 7823989073 மேம். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஸோ யாராச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்து கால் இல்ல இன்புட் வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து எனக்கு கால் பண்ணலாம். இன்கேஸ் நான் கால் எடுக்கலன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா நான் வந்து கால் பண்ணுவேன். பிகாஸ் நிறைய கமர்ஷியல் கால்ஸும் ஆட் கால்ஸும் வரதுனால வந்து நான் எல்லாருக்கும் திருப்பி கால் பண்றது இல்லை. உங்களுக்கு இதுக்கான தேவைகள் இருந்து உங்களுக்கான சப்போர்ட் என் மூலியமா வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா பார்த்துட்டு கூட திருப்பி நான் கால் பண்ணுவேன் இன்கேஸ் என்ன நான் ரீச் பண்ண முடியலன்னு. இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க ஒரு சுயதொழில் முனைவோர் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கடந்து ஒரு விமனா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மேம், ஒரு பெண்ணா வந்து சொல்லணும்ன்றது வந்து கோடி விஷயம் இருக்கு மேம். பிகாஸ் ஆக்சுவலி இந்த ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும். ஈவன் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், விமனை டெவலப் பண்ணணும்ன்றது வந்து என்னுடைய விஷன் கூட. அதனால வந்து ஒரு விமனும் வந்து நம்ம இப்போ மேபி வந்து பிஸ்னஸ் ஃபீல்ட்ல இல்லாம இருந்திருக்கலாம். ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து விமென்கன்ட்டு ஒரு தனி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, விமென்கன்ட்டு ஒரு தனி நாலேஜ் இருக்கு. ஆதி காலத்துல வந்து விமென் தான் வந்து எல்லாத்துலயுமே இறங்கி நான் வேலை பண்ணோம். ஸோ தாய் சமூகம்னு சொல்லுவாங்க. ஸோ விமென் தான் வந்து வேலைக்கு போனதும் சரி, குழந்தைங்களை பார்த்து எல்லாருமே வந்து முதன்மையா இருந்தது விமென் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விமென் வந்து நாளடைவுல வந்து நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருந்தாலும் இப்போ மறுபடியும் ரெவல்யூஷனா வந்து மாறி வந்திருந்தாலும் நம்ம ஒண்ணு மட்டும் எப்பவுமே புரிஞ்சுக்கணும், நம்மளால முடியும். எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அது எந்த மாதிரி தடங்களா இருந்தாலும், ஃபேமிலி தடங்களா இருந்தாலும், மற்ற சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும், இல்ல ப்ராடக்ட் தடங்களா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு மார்க்கெட்டிங் தடங்களா இருந்தாலும், இல்ல பேசிக் நாலேஜ் ஒரு பிசினஸை பத்தி தெரியலன்னாலும், நீங்க எதுவானாலும் வந்து முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்துட்டு அதுல பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களால முடியும். பிசினஸ் பண்ற விமனுக்கு மட்டும் இல்ல, எல்லா விமனுக்கும், ஈவன் ஹோம் மேக்கர்ஸா இருந்தாலும் நீங்களும் வந்து எல்லாருமே பண்ணலாம். பிகாஸ் படிப்புக்கும் ஒரு பிசினஸ் பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. படிக்காதவங்க கூட வந்து சூப்பரா பிசினஸ் பண்ணலாம், படிச்சவங்களும் வந்து சூப்பரா பிசினஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை. நான் முன்னாடி சொன்னது மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். நம்ம எல்லாருமே தாய் சமூகத்துல இருந்து வந்தவங்க. நம்மளாலேயும் முடியலன்னாலும் வேற யாரால முடியும்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் வந்து முடியும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் நாம நம்பணும் நம்மளால முடியும் அப்படின்ட்டு. அண்ட் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஸோ அதை நோக்கி இந்த போராட்டத்தை வந்து ஸ்வீட்டா எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க பண்றப்போ அந்த டாஸ்க் எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 டாஸ்க் வரப்போ ஓகே 2 டாஸ்க் பண்ணிடலான்னு, இப்போ ஒரு 5 டாஸ்க் பண்றப்போ 5 டாஸ்க் பண்ணலான்ட்டு நம்மளுடைய கெப்பாசிட்டி நமக்கே தெரியாது, பண்ணதான் தெரிய ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஒரு ஹோம் மேக்கரா இருந்தா அந்த ஹோம் மேக்கர் பொசிஷன் ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தா அந்த உங்களுடைய கரண்ட் டாஸ்க்ல இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணணும். எதுவானாலும் ஸ்டெப் அவுட் பண்ணாதான் ரெவல்யூஷன், எதுவானாலும் ஸ்டெப் அவுட் பண்ணாதான் உங்களுடைய வளர்ச்சி. வளர்ச்சியை தாண்டி உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றப்போ உங்களை நீங்க உணர்றப்போ இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை.
ஸோ இதுவரையும் நிறைய விஷயங்கள், பெண்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதிரை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வந்து நான் எப்பவுமே வந்து கடமைப்பட்டிருப்பேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் எஃப்எம்ல எனக்கு கிடைக்க காரணமா இருந்த பஹிரா மேடமுக்கும் கூட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ், என்னுடைய நாலேஜ் 10 பேருக்கு போய் சேருது அப்படின்றப்போ அதுல ஒருத்தருக்கு இது யூஸ் ஆனாலும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டனோ அந்த மாதிரி வந்து வரப்போற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து மற்ற ஆண்டர்பிரனர்ஸும் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்ஸும் வந்து எப்போ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கோ யூஸ் ஆகும், ஆனா அந்த யூஸ் ஆகிற பர்சன் வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு பொறுத்துதான் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றத வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஆல் த பெஸ்ட், ஆல் த விமன் ஆண்டர்பிரினர்ஸ், ஐ லவ் யூ ஆல். நல்லா பண்ணுங்க. அண்ட் பஹிரா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒரு பெண் சுய தொழில் முனைவோரா இன்னைக்கு நம்மளுடைய அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பயண அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட சந்திரகலா மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் அல்லது சந்தேகங்களை ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இதே போல டெய்லியும் 7:30க்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.